கஷ்டங்களில் சிக்கி தடுமாறி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினாலே சில வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும்னு சொல்கிறாங்கங்க. அதுபடி இந்த தீபத்தை எப்படி ஏற்றினால் என்ன பலன், எந்த நேரத்தில் ஏற்றினால் என்ன ஒரு பலன் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. எப்போதும் போல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாமுங்க. நம்ம வீட்லேயோ இல்லை மனதிலோ சில கஷ்டங்கள் ஏற்பட்டால் அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு சில பரிகாரங்களை செய்யணும்னு, அதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் காணாமல் போகிறதுக்கு எளிமையான பரிகாரம் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேனுங்க. சிவபெருமானுக்கு ஊமத்தங்காய் தீபம் ஏற்றினீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. வறுமையில் வாடி கொண்டிருப்பவர்களை இந்த தீபத்தை 9 செவ்வாய் அல்லது 9 வெள்ளிக்கிழமை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓமத்தம் என்பதற்கு உன்மத்தம் அப்படின்னு ஒரு வேறு பெயர் இருக்குங்க. உன்மத்தம் அப்படின்னா ஆவேசமான மனநிலை, பைத்தியம் என அப்படின்னு கூட சொல்கிறாங்க. உன்மத்தம் கொண்ட மனிதர்களுக்கு நிவாரணம் தரவும், உடல் வேதனைகளில் வாடும் மனிதர்களுக்கு நல்ல உதவி செய்யவும் இந்த ஊமத்தம் செடி ஒரு அற்புதமான கொடை அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் ஊமத்தம் செடியில் விஷத்தன்மை காரணமாகவே அதை நம்ம கவனமுட கையாள வேண்டுமுங்க. முள்ளால் எடுப்பது போலங்கிறது போல விஷத்தால் முறிக்கும் தன்மையுள்ள ஒரு விஷச்செடியான ஊமத்தம் செடி கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கும் செடியாக இருக்குதுங்க. வெற்றிலை போன்ற சற்று பெரிய இலை இருக்குங்க. அதன் காய்களில் வெளிப்புறத்தில் முள்கள் அதிகமாகவே இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த செடியை நம்ம பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா வாத நோய்களை கட்டுப்படுத்துமுங்க, நரம்புகளை பலப்படுத்தும். ஊமத்தங்காய் உருண்டையாகவே பசுமையான முட்கள் அடர்ந்ததாகவும் இருக்குமுங்க. இலை, பூ, காய், விதை இது எல்லாமே மருத்துவ பயன் கொண்டது தாங்க. இப்போ அதுக்கு நம்ம போல மருத்துவ குணம் கொண்டதுன்னு இப்போ நம்ம இந்த காயை மட்டும் தீபத்துக்காக பயன்படுத்த போகிறோமுங்க. இந்த காயை எப்படி நம்ம பயன்படுத்தி சிவனுடைய அருள் நம்ம பெறணுங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் நாம் இப்போ சொல்ல போகிறோமுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, விபத்து போல தோன்றிய அதிர்ச்சியினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ நம்முடைய இயல்பான நிலையை மறந்து நிகழ்கால வாழ்க்கையின் பாதிப்புகள் எதுவும் அறியாமலேயே கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கும் ஒரு ஜடம் போல வாழும் எண்ணற்றோருக்கு ஈடு இணையற்ற மருத்துவ மாமணியாகத்தான் இது இருக்குதுங்க. இந்த ஊமத்தை சிறிது ஊமத்த மலர்களோ இரவில் பார்த்திங்கன்னா ஒரு அண்டா அல்லது குளிக்கும் தண்ணீரில் நிரப்பிய பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா காலையில் தலையில் இந்த மலர்களை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, இது போல் தொடர்ந்து ஒரு வாரம் குளிச்சுட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் நம்மளுடைய மனநிலை பாதித்த சித்தப்பிரம மற்றும் ஊமத்தம் எனும் பைத்திய நிலை நீங்கி அவர்களுக்கு இயல்பு நிலைக்கு சுலபமாக திரும்புவோன்னு கூட இதை ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காமுங்க. சிவனுக்கு உரிய இலையாக வில்வ இலை தான் இருக்குது. அதுக்கு இணையாய ஊமத்த இலையும் உள்ளதுங்க. ஊமத்த இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் நன்மைகள் பல நடைபெறுமுங்க. வீட்டில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கி அப்படிங்கிறதும் ஐதீகமாக சொல்கிறதுங்க. ஊமத்தங்காய் எடுத்துக்கொண்டிங்கன்னா அதன் மேல் பகுதியில் முள்ளாக இருக்குமுங்க. முள்களை கொண்ட இந்த காயால் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முள்களை அடியோடு நீக்கி விடுங்கிறது சொல்லப்படாத ஒரு உண்மைங்க. சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது, வறுமை தாண்டவமாடுமுங்க, கடன் தொல்லையால் கஷ்டப்படுவாங்க, பணப்பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பாங்க. இந்த தீபத்தை ஏற்றி 3 வாரத்தில் நல்ல பலனை பெற முடியுமுங்க. நம்முடைய வீட்டில் இருக்கும் வறட்சியை நீக்கி வீட்டை வளமாக்கக்கூடிய தன்மை இந்த ஊமத்தங்காய்க்கு இருக்குங்கிறது சொல்லக்கூடிய ஒரு உண்மையும் கூட. ஊமத்தங்காய் பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் நிறைய காய்ச்சிருக்குங்க. நேரடியாக உங்களால் பறித்து வர முடியலன்னா கூட இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. 2 ஊமத்தங்காய்களை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அதன் காம்புகளை நீக்கிவிட்டு சிறிது துளை போட்டு கொண்டுக்கோங்க. மேலே ஒரு குழி மாதிரி போட்டுட்டிங்கன்னா அதில் விளக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குமுங்க. அது உள்ளே இருக்கிற விதைகளை நீங்கள் நீக்கிடணுங்க. உள்ளே கொஞ்சம் வெண்கடுகு போட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மண் அகல் விளக்கு மேலே அந்த ஊமத்தங்காய்களை வச்சு
அதை மேலே இழுப்பு எண்ணெயை மட்டும் நீங்கள் ஊற்றி பந்துச்சிரியை போட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெண்கடுகு போட்டதுக்கு மேலே இந்த ஊமத்தங்காய் தீபத்தை நீங்கள் வைக்க போகிறீங்க. சிவபெருமானை நினச்சி வேண்டிக் கொண்டாலும் நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கள் தொடங்குங்க. ஊமத்தங்காய்களை நிற்க வைக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய மண் அகல் தீபங்களை சில வைப்பாங்க. மண் அகல் தீபத்திற்கு பதிலாக கொஞ்சம் பசுஞ்சாணத்தை கூட கொண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த ஊமத்தங்காய் தீபத்தை ஏற்றுவதுங்கிறது இன்னும் சிறந்தது. இந்த தீபத்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும்னு சொல்லப்படுதுங்க. அதுபோல் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய சக்தி இந்த காய்க்கு உண்டுங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது நல்லபடியாக அதிலிருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அந்த சிவபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க. அது பின்பு உங்களுக்கு மன ரீதியாக உங்களுடைய வீட்டில் மாறுதல்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதில் தவறொன்றும் கிடையாது. இங்கே இது உங்கள் வேண்டுதலை பொறுத்தது. உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா இந்த தீபத்தை நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கூட நான் ஏற்றி வச்சுட்டு வரேன், இன்னும் எங்களோட கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வரலாம். அதில் தவறொன்று கிடையாது. இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த பீடை நீங்கி வீட்டில் சுபிக்ஷ நிலவோ. இது ஒரு சுலபமான ஆன்மீக ரீதியான வழிபாடு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 9 செவ்வாய் அல்லது 9 வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு ஏற்றினால் பண கஷ்டம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்குமுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயமே திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவருடைய வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், நஷ்டம், கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்குமுங்க. ஒரு சிக்கல் தீர்வதற்குள்ளே அடுத்த பிரச்சனை காத்து கொண்டு இருக்கும். கண் திருஷ்டிகள் நீங்கி புதிய மண் சட்டி ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண், அதாவது இந்த குத்தல் மண்ணு சொல்லுவாங்கள்ல 3 முக்கு ரோடு, இந்த மாதிரி தெருமண் இவைகளை சேகரிச்சுட்டு கொண்டு பெரியவர்களை தெருவாசலில் கிழக்கு முகமாக நிறுத்தி மண் சட்டிகள், ஊமத்தங்காய், படிகாரம், தெருமண் இவை 3ஐயும் போட்டு மண் சட்டியை தலைக்கு மேலே இருந்து இடமிருந்து வலதுபுறமாகவும் வலமிருந்து இடதுபுறமாகவும் 3 முறை சுற்றி தலை முதல் பாதம் வரை இறக்கி அப்படியே எடுத்து சென்று முச்சந்தியில் கூடும் இடத்துல போட்டு உடச்சிடுங்க. அதோடு கண் திருஷ்டி காணாமல் போயிடுங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, யாருக்கு கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக அவங்கக்கிட்ட இருந்த அந்த கண் திருஷ்டி விலகுங்கிறதும் பெரியவங்களால் சொல்லப்பட்ட உண்மைங்க. குறிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் குலதெய்வத்தையும் இந்த ஈஸ்வரனையும் மட்டும் மனசில் நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்கிறது உண்மைங்க. இந்த பதிவு இவ்வளோ நேரம் முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. மேலும் வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முடிஞ்சால் உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கமுங்க.